அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சுவாமிகள் வந்து தனக்கான ஒரு விஷயத்தை வந்து விடாப்பிடியாக இருந்தார். நான் இங்கே தான் ஜீவசமாதி அடையணும், இதை வந்து யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சுவாமி நிர்மாணிச்சிட்டாரு. நான் இங்கே தான் இருக்கணும்ன்ட்டு. அதே மாதிரி சுவாமி எப்போ ஜீவசமாதி அடைந்தார் பார்த்தீங்கன்னா வந்து 18/10/1962, அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் ஐப்பசி மாதம். அப்போ தான் வந்து சுவாமி வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். சுவாமியோட மகிமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் அடக்க முடியாது. சுவாமியை வந்து பார்க்க வர பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள மனப்பிரச்சனை ஆகட்டும், அவங்களுக்குள்ள அந்த உடல் பிரச்சனை ஆகட்டும், நிறைய விஷயங்கள சுவாமி போக்கி கொடுத்துருக்காரு. சிலர பார்த்த மாத்திரமே பார்த்தீங்கன்னா, இதான உன் பிரச்சனை, இந்தா தீர்ந்துரும் அப்படின்னு விபூதி எடுத்து கொடுப்பாரு சுவாமி, அந்த பிரச்சனை தீர்ந்துரும். அதே மாதிரி சுவாமி மிட்டாய் வியாபாரின்னு சொன்னேன்ல, அவருக்கு குழந்தைங்க மேல அளவற்ற அன்புங்க. குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்வழிப்படுத்தணும், ஆன்மீகத்தில கொண்டு வரணும். அத மாரி வந்து நல்லவனா இருக்கணும். நல்லத சொல்லுவார். நீதி போதனைகள் நிறைய விஷயம் சொல்லுவார் சுவாமி குழந்தைங்கள்கிட்ட. சுவாமியோட ஜீவசமாதி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, மணியம்பட்டுன்னு ஊர்ல இருக்கு. செஞ்சி பக்கத்தில. செஞ்சி பார்த்தீங்கன்னா வந்து, செஞ்சிலேருந்து நம்ம வந்து மேல்மலையனூர் போறோம்ல அங்காளம்மன் கோயில். அந்த போற வழியில பார்த்தீங்கன்னா, மணியம்பட்டுன்னு ஊர் அது. அங்க போயிட்டு மணியம்பட்டு சித்தர், இல்ல மிட்டாய் சுவாமிகள், மிட்டாய் சித்தர் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அவருக்கு. நீங்க கேட்டாலே சொல்லுவாங்க. மணியம்பட்டுலேருந்து சித்தர் கோயில் எங்கன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. சுவாமியோட ஜீவசமாதி அங்க இருக்கு.